சென்னையில் இரவு முதல் பல இடங்களில் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த திடீர் மழைக்கு என்ன காரணம், அதிகபட்ச மழை எங்கு பெய்துள்ளது, இனி எந்தெந்த பகுதிகளில் கனமழை இருக்கும் என்பது குறித்து விரிவான தகவல்களை சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்முடன் பகிர்ந்துள்ளார். அவர் கூறியதாவது: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் காணப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக நேற்று முதலே தமிழகத்தில் பரவலாக மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருக்கு. இதில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 12 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், மயிலாடுதுறையில் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கு. சென்னையை பொறுத்தவரையும் மீனம்பாக்கம் போன்ற பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கடல் நோக்கி நகர்வதன் காரணமாக இன்றைய தினமும் தமிழகத்தில் பரவலாக அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்த மட்டில் இன்று இரவு முதல் இந்த மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக விலகக்கூடும். அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல நாளை காலை வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை பதிவாகும். கடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்றைய தினம்தான் மழை தொடங்கும். இன்றும் நாளையும் அடுத்து, அதாவது 2 நாட்களுக்கு தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான நாலுமுக்கு, ஊத்து, மாஞ்சோலை, கட்டாச்சி போன்ற பகுதிகள் எல்லாம் இன்றைய தினம் மிக கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்திலும் இன்று மாலை இரவு பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகளும் மழை வானிலையும் நிலவும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.